ஹை டியர், இன்னைக்கு நம்ம ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனுஷங்களை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான். சரி, ஓகே. மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ட்வைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹீரோ. இவர் பார்த்தீங்கன்னா கனெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட இவர் வந்துட்டு நிறைய டீட்டெயில் தான் கேட்டுட்ருக்காரு. இவர் யாருன்னா சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு ஆள். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு. இவங்க எல்லாருமே இப்போ ரஷ்யாவில் இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு இன்ஃபார்மராக வேலை செஞ்சுட்ருப்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் இந்த பொண்ணுங்களை கடத்தது, போதைப் பொருளை கடத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் சவுத் கொரியாவிலேருந்து இங்கே வந்திருப்பாரு. அண்ட் இந்த பொண்ணு நார்த் கொரியாக்கார பொண்ணு. ஸோ இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்ஃபார்மரா. ஸோ இந்த விஷயம் வெளியே தெரிய வந்ததால் இந்த பொண்ணை கொல்றதுக்காக அந்த கும்பலில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் போட்டு கதவை உடைக்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்து கூட ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணை அவங்க கொண்டுடுறாங்க. ஸோ ஹீரோவால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலை. ஆனாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நிறைய மெடிசன்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனாலுமே எதுவுமே பண்ண முடியாமல் அந்த பொண்ணு அங்கேயே இறந்துருவா. இப்போது அப்படியே தான் இந்த சீனுக்கு அடுத்தது இந்த ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ இவங்க 2 பேரையும் ஒரு டீமாக வச்சுருக்காங்க. அடுத்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுக்காக இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, இந்த ஒருத்தனுக்கா இல்லையா, இவன் தான் ஹெட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கடத்தி வெளிநாட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை பிடிக்கிறதான் இப்போதைக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிஷன். இவங்களும் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ சவுத் கொரியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா பொண்ணுங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பிச்சு போகலான்னு சொல்லி போகும்போது அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சது. ஸோ எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு அங்கே இந்த இடத்துக்கு விட்டு போயிடுது. இப்போ அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா நார்த் கொரியன் ஏஜென்ட். இவங்க 2 பேருமே நார்த் கொரியாவில் இருக்கிற ஏஜென்ட்டு. இவங்க கேஸை எப்படி விசாரிப்பாங்கன்னா, ஒரு கேஸ் வருதுன்னு போது அவங்க கையில் பேப்பர் பேனாக கொடுத்துருவாங்க. இப்போது அந்த சஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதணும். அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இவங்க திரும்ப மறுபடியும் பேப்பர் பேனாக கொடுத்து இப்போ எழுதுண்ட ஒரு வரி மாறாமல் அப்படியே எழுதுன்னு சொல்லுவாங்க. திருப்ப 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 எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்போது அந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு இவங்க போகிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நார்த் கொரியன். அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறா. ஸோ அவளும் நார்த் கொரியன் தான். அவள் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருப்பா. அடுத்து நல்லா பாட்டும் கூட பாடிட்டு இருக்கிறா. அந்த நார்த் கொரியன் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணு இப்போ கரண்டில் சவுத் கொரியன் ஏஜென்ட் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இன்ஃபார்மராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இப்போ இந்த பொண்ணு எங்கே போகிறான்னா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட தான் போகிறா. அந்த இடத்துக்கு இவளை அனுப்பி வைக்க இவ்வளோ உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு என்னென்ன தெரியுதோ அந்த விஷயத்தை எல்லாமே சொல்லுவாள். ஸோ இப்போ ஒரு இன்ஃபார்மராக இருக்கிற நார்த் கொரியனாக இருந்தாலுமே சவுத் கொரியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்டு இவளுக்கு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மெடிசனை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறான். அவளும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இவளுக்கு, அதாவது இவங்க என்ன கேட்டாங்களோ அதை இன்ஃபார்மை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அண்ட் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் இதே மாதிரி நார்த் கொரியன் ஒரு பொண்ணு இன்ஃபார்மராக இருந்து இறந்துருப்பா இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிறவளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமாக இருக்கான். அண்ட் அவளும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட டீட்டெயிலை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது அவள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறான். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அண்ட் அவள் போனதுக்கப்புறமா அங்கே இருக்க ரூம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ அங்கே மேலே நின்றுக்கிட்டு கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை காரில் ஏற்றி அனுப்புகிறாங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு இடத்துக்கு வரா. அங்கே வரும்போது அங்கே ஒரு லேடி இருப்பாங்க. இவங்க தான் எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி அனுப்பி வைப்பாங்க. ஸோ ஹெட்டு மாதிரி. அண்ட் இப்போது இங்கே ஒருத்தர் இருக்கா இல்லையா, இவனை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இருக்கால, இவளை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறான். அப்போது இவள் பார்த்தீங்கன்னா கையில் அந்த கிஃப்ட்டு அண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் அவன்கிட்டேருந்து மறைக்கிறா. அப்போது இவ கூட இருக்கிற ஒரு லேடி, சரி ஓகே சீக்கிரம் பேசிட்டு வாங்க, அவளுக்கு நைட் ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ இந்த பொண்ணும் வந்துட்டு நமக்குள்ளெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லவ்வர்ஸ். அப்போது இவளும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுதில்ல, நான் இப்போ என்ன வேலை பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதில்ல, ஸோ இனிமேல் நமக்குள்ளே எதுவும் இல்லை, அண்ட் நீ இனிமேல் இந்த பக்கம் வராதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னிடமும் கண்காணிச்சிட்டே இருக்கான். அந்த மாதிரி கண்காணித்து பார்க்கும்போது இவன் எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் கூட பேசிகிட்டு இருந்தது எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அப்போ கூட இருக்கிற பொண்ணு தான் மேபி அவங்க லவர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்க ஒரு ஹக் கூட பண்ணிக்கலேன்னு சொல்ல, அவங்க மேபி எக்ஸாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவள் டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்ருக்கா.
ஸோ இப்போது அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்னா ஒரு நாப்கின் எடுத்து அதில் வந்துட்டு பணத்தையெல்லாம் ஒளிய வச்சுருக்கா. ஸோ அதெல்லாம் பணத்தெல்லாம் வச்சு அதை வந்துட்டு ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கா. அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல். அப்போ இவளுக்கு ஒரு ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு, நீ பாரு, நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம், உனக்கு என்ன தோணுதோ அதை செய், அந்த ஹீரோக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு என்ன தோணுதோ செய்ய, போகணும்னு தோணும் அவன் கூட போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் கொரியன் ஏஜென்ட் இருக்கான்ல, அவன் இதெல்லாம் நல்லா வேவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அடிக்கடி அங்கே போயிட்டு வருது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆளே இல்லாத இடத்துக்கு எதுக்காக அவள் விஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கா, பவ் பண்ணிட்டு வராங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியன், ஆனால் சவுத் கொரியாவுக்கு ஒரு ஏஜென்ட்டாக லைக் ஒரு இன்ஃபார்மராக இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவளை விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணு இருக்கால, ஹீரோ கூட இருப்பாள், அவளுக்கு கால் வருது. அவளும் அட்டன் பண்ணி பேசினா, ஹீரோ தான் இந்த மாதிரி நான் அவளை தேடி போகிறேன், அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி ஃபீல் ஆகுது, ஸோ நான் அவளை காப்பாற்றணும்னு சொல்ல அது நம்ம வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. பட் இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அடுத்த சீனுக்கெல்லாம் இந்த லேடிஸ் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து எல்லா பக்கம் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கா. இந்த எக்ஸ் இருந்துட்டு அவளை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். செக் பண்ணும்போதே சொல்கிறான், நீ என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லு எனக்கு, அப்போ தான் நான் அவனை காப்பாற்ற முடியும், நீ அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் வாய் தந்துடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே அவன் மேலே ரொம்ப கன்சர்ன் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அவனும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அவளை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க விசாரணைக்கு. ஏன்னா அவள் பணம் சொல்லி வச்சிருப்பாள், அதை கண்டுபிடிச்சி விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கிறான், லைக் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி. இவனும் இது ட்ராக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன ஏதாவது பேச கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா இவன் திருப்ப பேப்பர் பேனாவை கொடுத்து எழுது எழுது எழுதுன்னு சொல்லி எப்படி ஒரு வார்த்தை கூட மாறாமல், ஒரு லெட்டர் கூட மாறாமல் எழுத முடியும், அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவள் ஒரு நிறைய வாட்டி எழுதி கொடுத்துட்டு இருக்கா. பட் திரும்ப திரும்ப எழுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நிற்க கூட முடியல, அப்படியே அவங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணை கட்டுது, அவ்வளோ நேரம் எழுத வச்சுருப்பாங்க. ஸோ அவளும் அப்படியே சலிக்காமல் எழுதிக்கிட்டே இருக்கா. அவளாலே முடியல. தண்ணி வேணும்னு கேட்குறா. அப்போ இவங்களும் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல, அப்போது நீ கொடுக்க வேணாம் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் தான் வரான். காதுகிட்ட வந்து நீ நல்லா மூச்சு எழுத்து பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு துண்டை போடுறாங்க. துண்டை போட்டு தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படி தலை மேலே ஊற்றுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான பனிஷ்மெண்ட் போல இருக்குது. ஸோ அவளுக்கு தண்ணி தவிச்சாலும் குடிக்க முடியாது. அட் த சேம் டைம் அவளுக்கு மூச்சு வேற முட்டும். இப்போ இந்த க்ளவுஸ் எடுத்து பார்த்துட்டு, இந்த க்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இது அவன் தான் உனக்கு கொடுத்தானா, இது எனக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வில்லனும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் கார்லேயே வெளியே வெயிட் பண்ணிவிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அடுத்த சீனுக்கு இவங்க 2 பேரும் நார்த் கொரியன் ஏஜென்ட் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவளை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கொடுக்கணும் விசாரணைக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ எக்ஸும் நான் போகிறேம்மா நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன். ஸோ அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எங்கே நம்மளை கூப்பிட்டு போகிறாங்கன்னே தெரியாமல் அவளை அவன் கூட போய்கிட்டு இருக்கா. ஸோ விசாரணைன்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, ஆனால் ஒரு ஹார்பருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கான். அவங்க அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க, இவன் அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு வழியில் வந்துட்டு இருக்கான். பட் அவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்துட்டு இந்த உமன்ஸ் எல்லாம் கடத்திட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்க இவங்க கிட்ட ஹீரோயினை வித்துடுறான். ஸோ இந்த நார்த் கொரியன் ஏஜென்ட்டில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பக்கா ஃப்ராடு. அந்த ஹீரோயினை கொண்டு போயிட்டு அநியாயமாக அவங்க கையில் கொடுத்துட, அவங்களும் அவளை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்காங்க, இவள் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவாள்னு. அந்த மாதிரி இவளை செக் பண்ணிவிட்டு இவளை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு டப்பாவில் போட்டு அடைக்கிறாங்க. அண்ட் ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் தனியாக தூரமாக நின்று ஃபோட்டோ எடுத்து அவனோட அசிஸ்டண்ட் இருப்பா இல்லையா, அவளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் அப்படியே ஒரு வேனில் ஏற்றுறதுக்காக தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் செம வெயிட்டாக இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவளை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிருப்பாங்க. அப்போது ஹீரோவும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். வெளியே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு உள்ளே வரான். உள்ளேயும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நேரம் செம ஃபைட் நடக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் ஹீரோயினுக்கு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவளும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எதோ பண்ணி பார்க்குறா. ஆனால் அவளுக்கு வந்துட்டு மயக்க ஊசி போட்டுருவாங்க. ஸோ அவளால் எந்திரிக்கவும் முடியாது. இப்போது அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட எக்ஸு அவளை காப்பாற்றுக்காக இங்கே வந்திருக்கான். ஆனால் அதுக்குள்ளே கன்னை எடுத்து அப்படி கை கிடைக்கிற எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, பயமாக இருக்குது, எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னே அவளுக்கு தெரியல. இப்போது ஹீரோவும் ஒரு பக்கம் அப்படி கன்னெல்லாம் வச்சு எல்லாத்துக்கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அவளை மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்களும் அந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அண்ட் ஹீரோ அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் இல்லையா, ஸோ அதுக்காக அங்கே போயிட்டு எல்லாத்துக்கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக கன் ஷாட் சீன் நிறையா இருக்கும் இந்த மூவியில். அதுவும் இல்லாமல் அந்த கண்டெய்னர் மாதிரி இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா புல்லட் ப்ரூஃப். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹீரோ கிட்டேயே அப்படி கண்ணை வச்சு நிற்க, இவங்க 2 பேரும் ஒருத்தவங்களும் சுட்டுக்கு கிடையாது. ஏன்னா ஒருத்தன் பார்த்திங்கன்னா 2 பேருமே நல்லவங்க தான், ஆனால் ஒருத்தன் நார்த் கொரியன், ஒருத்தன் சவுத் கொரியன். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒவ்வொருத்தங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. அப்போது அப்படியே அடுத்த சீனுக்கு
மறுபடியும் நிறையா ஃபைட்டிங் வந்துட்டு இருக்குது. இந்த நார்த் கொரியன் ஏஜென்ட்டும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வில்லன் இருக்காலையா, அவன் சும்மாவே இல்லாமல் சும்மா சும்மா எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்படியே தான் ஃபைட்டிங் சீன் மட்டும் ரொம்ப நேரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வழியாக ஃபைட் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணு எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட எக்ஸ் கிட்ட வந்து நிற்கிறா. அவனும் வந்துட்டு அவளுக்கு ஒரு ஜாக்கெட்லாம் போற்றி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஷூ எல்லாம் கொடுக்குறான். ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா. ஸோ அவனோட ஷூ கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டுக்கிறா. இப்போது இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணுங்க ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பணும். இவனுக்கு வேறு அடிபட்டு இருக்கும். அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவனோட கையில் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வராரு. அப்படி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ தான் அவருக்கு தெரியுது வெளியே நிறைய பிரச்சனை இருக்குன்னு. ஸோ எல்லோரும் ஒளிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அகைன் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த நார்த் கொரியா ஏஜென்ட் இருக்கிறான்ல, ஸோ அதில் ஒருத்த வில்லன் தானே, அவன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு. இப்போது ஹீரோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டுருக்காங்க. கன் ஷாட் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தி இந்த சீன்லாம் வந்துட்டு இருக்கும். ஒரு வழியாக இந்த ஃபைட்டெல்லாம் முடியும் போது அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அங்கேயே இறந்து போயிடுவான். அவனால் சுத்தமாக முடியல. கடைசி ஸ்டேஜில் உட்காந்துருக்கான். ஹீரோ கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச ஹீரோவும் என்னன்னு கேட்குறான். அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட காதில் ஏதோ சொல்கிறான். ஹீரோவும் அதை அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் அவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவா. பட் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல. கடைசியாக அவன் இறந்து போயிடுறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இப்போது இப்படியே தான் இந்த சீன் முடியுது. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஏஜென்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எத்தனை பொண்ணுங்கள் கடத்திருக்காங்க, ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது இந்த பொண்ணு கூட வேலை செய்வாள் ஹீரோ கூட. அவகிட்ட கேட்குறாங்க, ஹீரோவோட பர்சனல் விஷயம் ஏதாவது உங்களை பாஸ் தான் வேலையான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அண்ட் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அந்த எக்ஸு அவகிட்ட வந்துட்டு கேட்க என்ன பண்ண போகிறேன்னு. அவள் எனக்கு நார்த் கொரியாவும் வேண்டாம் அண்ட் இந்த ரஷ்யாவும் வேணாம், நான் யூரோப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவளோட அம்மாக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா ஆப்ரேஷன் செலவுக்காக. பட் அவளோட அம்மாவும் பார்த்திங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட்டு, வீசா, அதுக்கப்புறம் பணம்னு சொல்லிட்டு எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்து யூரோப்புக்கு அனுப்பி வச்சிடறான். இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ண மாதிரி இருக்குது. பட் அவன் எதையுமே அதை காட்டிக்கல. அந்த பொண்ணை தொல்லையும் பண்ணலை. அவள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு சர்ச்சில் நார்மலாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அவளோட லைஃப்பை புதுசாக வாழ ஆரம்பிச்சிருப்பா. அண்ட் இதோட இந்த மூவியை முடிச்சுக்கிறாங்க. அப்போது ஹீரோ கூட இருக்கிற பொண்ணு கடைசியாக அவங்ககிட்ட எதோ சொன்னானே, என்ன சொன்னான்னு கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது என்னை பழிக்க வைக்க முடியுமான்னு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவ்வளோதான், இந்த மூவியை முடிச்சுக்கிறாங்க. அண்ட் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஓவரால் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியன் ஏஜென்ட், சவுத் கொரியன் ஏஜென்ட் 2 பேரும் ஒரே மிஷனுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் கொரியன் ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பான். நல்லவனும் இறந்துருப்பான், கெட்டவனும் இறந்துருப்பான். கடைசியாக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தொல்லை பண்ணலை. அவனுக்கு கொஞ்சம் அவளை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அவள் தனியாக ஒரு வாழ்க்கையை முதல்லேருந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. ஸோ புதுசாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் காட்டிக்கும் தூரத்துலேருந்து அவளை பார்த்துக்கிட்டு நிற்பான். ஸோ அவளை போய் தொல்லை பண்ணலை. அவளும் பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையை புதுசாக முதல்லேருந்து வாழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஓகே டியர், இதோட இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. அண்ட் நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ட்வைலைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.